நம்ம இப்போ வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வினாப்பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். அதாவது ஹூ, வாட்டு, வென்னு இந்த மாதிரி. சரி, அதே மாதிரி தமிழில் யார், ஏன், எதற்கு அந்த மாதிரி கேட்போம்ல, அதெல்லாம். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். நீயா அப்படின்னு கேட்கும் ஒரு கொஸ்டின். அப்போ நீயா அப்படிங்கிறதுல ஆ அப்படிங்கிறது தான் என்னது, வினா எழுத்து. அது எங்கே இடம்பெறுது, கடைசியில் இடம்பெறுது. இந்த மாதிரி சில எழுத்துக்கள் முதல்ல இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் இறுதியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன வினா எழுத்துக்கள்னு பார்த்துடலாமா? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஸோ இதில் புரியல் எழுத்து என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஏ மட்டும்தான். சரியா? ஏன்னா எங்கு, எப்படி அப்படிங்கிற கொஸ்டினுக்கெலாம் ஏ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். யார், யாருக்கு அப்படின்னு இப்போ கொஸ்டின் கேட்கோம்னா யா வரும். நீயா அப்படின்னு கேட்கும், அப்போ லாஸ்ட்டில் என்ன வருது, ஆ வருது. நீயோ அப்படின்னு கேட்கும், அப்போ ஓ வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் ஏ ஃபஸ்ட்டில் வரும். நீ தானே அப்படின்னு கேட்டால் அந்த ஏ லாஸ்ட்டில் வரும். ஸோ மொழிக்கு முதல்ல வருபவை ஏ மற்றும் யா. எதற்கு, ஏன், எங்கு, யாருக்கு அப்படி கேட்டோன்னா அது என்னது, ஏ. ஏ எங்கு, எதற்கு, எப்படி, இது எல்லாமே ஏ. சின்ன ஏ ஸ்டார்டிங்கில் வருது. யா கேட்கமிச்சில்ல, யாருக்கு, யார் அப்படி கேட்குறோம். மொழியின் இறுதியில் வருபவை பேசலாமா, மா கேட்கும், ஆ. சரியா? தெரியுமோ, ஓ. இப்போது ஏ ஸ்டார்டிங்லேயும் வரும், எண்டிங்லேயும் வரும். ஸோ மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை அப்படின்னு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஏன், நீ தானே. ஸோ ஏ அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் வருது. நீ தானே அப்படிங்கிற கொஸ்டினில் எங்கே வருது, எண்டிங்கில் வருது. இப்போது வினாவோட டைப்ஸ். அக வினா. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. நம்ம மேலேயும் அகச்சுட்டு இதே மாதிரி தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அதை பிரித்தோம், அந்த வினா எழுத்தை மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறதுக்கு பொருள் இருக்காது. இல்லை அப்படின்னா அது அகவினா. பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, புறவினா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆவை தூக்குனா அவன் அப்படின்னு வரும். வருவானா, வருவான் அப்படின்னு வரும் அந்த ஆவை எடுத்துட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி வினா எழுத்துக்களை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்க சொல் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், புறவினான்னு சொல்கிறோம். ஸோ இதில் வேறு டைப்ஸே இல்லை. வினா பொருள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று அகவினா, ஒன்று புறவினா. ஸோ எது, யார், ஏன் இந்த மாதிரி வினா எழுத்துக்களை எடுத்துக்கோங்களேன். ஸோ இதில் வினா எழுத்து ஏ, யா, ஏ இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் நீக்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். ஸோ எழுத்துக்களை நீக்கம் சில பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. ஸோ எதுவோ ஏ அப்படிங்கிறத நீக்கிட்டோம் அப்படின்னா தூ மட்டும் தான் இருக்கும், அதுக்கு மீனிங் இருக்கா, இல்லை. ஸோ அந்த மாதிரி வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது என்ன சொல்கிறோம், அகவினா அப்படின்னு சொல்கிறோம். புறவினானா என்னது, அவனா, வருவானோ அப்படின்னு கேட்குறோம். ஸோ அவனா, ஆ அப்படிங்கிறதான் வினா எழுத்து. ஸோ அதை நீக்கிட்டோம் அப்படின்னா அவன் அப்படிங்கிற சொல்லு. ஸோ மீனிங் இருக்குது. வருவானோ, ஓ அப்படிங்கிறதா வினா எழுத்து. அதை நீக்கிட்டோம் அப்படின்னா வருவான் அப்படிங்கிறது மீனிங் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், மீனிங் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வினாவில் 2 டைப் தான், ஒன்று அகவினா, ஒன்று புறவினா. அகவினா அப்படிங்கிறது வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா பொருள் இருக்காது. புறவினா அப்படிங்கிறது வினா எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது பொருள் இருக்கும். ஸோ என் வீடு அங்கே உள்ளது. ஸோ அங்கேங்கிறது என்னது, சுட்டெழுத்து, அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. ஸோ தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யாரவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. அந்த இந்த இன்னும் சுட்டு சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அந்த இந்தன்ற சுட்டு சொற்களை அமைச்சு அந்த மரம், இந்த வீடு, சரியா, தொடர்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். எங்கே, ஏன், யார் ஆகிய வினா சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக. எங்கே செல்கிறாய், ஏன் செல்கிறாய், யாரை பார்க்க செல்கிறாய். சொற்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக.
நான் 6ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படிக்கிறேன். பொன்னன் வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான். பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான். ஸோ மேலே ஒரு பேரால கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக. செலியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது? எங்கு அப்படிங்கிறது வினா சொல்லலையா என்று வினவினான். யாருக்கு ஆடை வேண்டும்? அவங்க கேட்பாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கா பெரியவங்களுக்கான்னு சொல்லிட்டு. உனக்கா பெரியவர்களுக்கா? உனக்கா பெரியவர்களுக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ அப்படின்னு கேட்காங்க என்று வினவினான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே? ஆடைதானே, அதுவும் அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர். செலியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது? எங்கு? ஸோ வினவினான். யாருக்கு ஆடை வேண்டும்? யாருக்கு? உனக்கா? பெரியவர்களுக்கா? என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ என வினவினான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே? அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர். ஸோ இதுக்கப்புறம் மொழிபெயர்ச்சி தான் இருக்குது. ஸோ மொத்தமாக சுற்றெழுத்துக்கள்லேருந்து ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா, சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது சுட்டி சொல்கிற எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள். இது, அது, அந்த மாதிரி. முன்னாடி காலத்தில் உதுகான் அப்படிங்கிற எழுத்துக்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சுட்டெழுத்துக்கள் அப்படின்னே சொல்கிறோம். அந்த சுட்டெழுத்துக்கள் அ, இ, உ அப்படின்னு சொல்லி அந்த மூணையும் நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊ அப்படிங்கிற எழுத்தை நம்ம சுட்டாக பயன்படுத்துறது இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அப்படிங்கிறது அது, இது தூரத்தில் உள்ளதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அது, அம்மரம், அவ்வீடு, அங்கு அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் உள்ளது ஃபுல்லாக இது, இங்கு, இம்மரம், இப்புத்தகம் பக்கத்தில் உள்ளதை சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கிறத உது, உங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்தி காலத்தில். இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ சுற்றெழுத்துக்களோட டைப்ஸ் பார்த்தோன்னா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அகச்சுட்டு என்னது? இப்போது இவன் அப்படிங்கிறதுல இந்த ஈ தான் என்னது? சுற்றெழுத்து இல்லையா? ஸோ அந்த ஈயை மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்க சொல்லுக்கு மீனிங் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீனிங் இல்லை, வன்னு மட்டும்தான் இருக்குது. இப்போ அவன் அப்படிங்கிறதுல மட்டும்தான் சுற்றெழுத்து இல்லையா? ஸோ ஆவை நீக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கு பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் மீனிங் இல்லை. ஸோ இந்த மாதிரி சுட்டெழுத்து சொல்ல நீக்கிட்டு மீதி இருக்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கான்னு பார்த்தோன்னா பொருள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை அகச்சுட்டு, பொருள் இருந்துச்சு இம்மலை அப்படிங்கிறதுல ஈ இல்லையா, அதை நீக்கிட்டு மீதி இருக்கிறது மலை. இந்நூல், நூல் மீதி இருக்கிறது. அவ்வானம், அவனிக்குனா வானம். ஸோ இந்த மாதிரி சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டு மீதி இருக்கிறது பொருள் இருந்துச்சுன்னா அது என்ன சுட்டு? புறச்சுட்டு. அண்மை சுட்டுனா என்னது? பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறது. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு பக்கத்தில் இருக்கிறத சொன்னோன்னா அண்மை சுட்டு. செய்மை சுட்டுனா என்னது? தொலைவில் இருக்கிறத சொல்கிறது. அவள், அவர், அது, அவ்வீடு, அம்மரம். ஸோ ரெண்டுக்கும் மீடியமில் அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவது ஊ அப்படிங்கிற சொல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சுற்றெழுத்து உது, உவன் அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறோம். சுட்டுத்திரிபு, அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சொட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். அ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என்று வழங்குகின்றன. இவ்வாறு அ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுற்றுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு எனப்படும். ஸோ அ, இ அப்படின்னு அம்மரம், இவ்வீடுன்னு சொல்லாமல் அந்த வீடு, இந்த மரம், அந்த, இந்தன்னு திரிந்து வருதல்ல, அதுதான் சுட்டுத்திரிபுன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான் சுற்றெழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் என்ன பார்த்தோம்? வினா பொருளை தர்றதை வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 5 வினா எழுத்து தான் இருக்குது. எங்கு, யார், நீயா, நீயோ, நீ, ஏதான்.
சரி, அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி கொஸ்டினில் வர்றது தான் வந்து வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஸோ வினா எழுத்தில் ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும்தான் இருக்குது. அதை மொழி முதலில் வருபவை, இறுதியில் வருபவை, மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவைன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ மொழி முதலில் வருபவை என்னது? எங்கு, யாருக்கு அப்படிங்கிறதுல யார் அப்படிங்கிற வேர்ட்லலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வருது இல்லையா, அது மொழி முதலில் வருபவை. மொழி இறுதியில் வருபவை பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏன், நீதானே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அகவினா புறவினா. அகவினா என்னது? அகச்சுட்டு மாதிரியே தான். இப்போ வினா எழுத்து நீக்கிட்டோம் அப்படின்னா எதுங்கிறதுல ஏயை நீக்கிட்டோன்னா மீனிங் இருக்கா? இல்லை. யார், யாவை நீக்கிட்டோன்னா மீனிங் இருக்கா? இல்லை. ஏன், ஏயை நீக்கிட்டோன்னா மீனிங் இருக்கா? இல்லை. ஸோ வினாச்சொற்களை நீக்கினதுக்கப்புறம் மீதி இருக்க வேர்டு வந்து மீனிங் தந்துச்சு அப்படின்னா இது என்ன வினா? புறவினா. மீனிங் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அகவினா. ஸோ இது எல்லாமே அகவினா. மீனிங் தர்ற மாதிரினா அவனா, வருவானோ அப்படின்னு கேட்குறோம். ஸோ அவனா, ஆங்கிறது இருக்குது வினா சொல்லு. ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவன். வருவானோ, ஓ இருக்குது, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா வருவான். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தந்துச்சுன்னா அது என்னது? புறவினா அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அகவினா புறவினான்னு 2 டைப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.